நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம 2025 ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற பொது பலன்களை பார்ப்போம். இப்போ 3 கிரகங்கள் பயிற்சியாக இருக்குது. அதாவது சனி பகவான் வந்து மார்ச் 29 சனி பயிற்சி இருக்குது. குரு பயிற்சி மே 14 2025 மே 14 குரு பயிற்சி இருக்குது. அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி மே 30 ராகு கேது பயிற்சி. இந்த வருட கிரகங்கள், இந்த 3 கிரகங்களும் அதாவது சனி வந்து 2.25 வருஷத்துக்கு ஒரு தடவை நகர்வார். அதாவது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர்வார். அதே மாதிரி குரு 1.25 வருஷம் இடம் மாறுவார். அதே மாதிரி ராகு கேளுக்கெல்லாம் அதே மாதிரி தான் 1.25 வருஷம் எடுத்துப்பாங்க. இதுக்கு உண்டான பொது பலன்களை வந்து நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ துலாம் ராசியில் வந்து குரு பகவானும் பார்க்குறாரு, அதே மாதிரி செவ்வாயும் பார்க்குறாரு. நீச்ச செவ்வாய் வந்து தனது 4ஆம் பார்வையாக பார்க்குறதுனால கோபங்கள் வந்து ஜாஸ்தியாக வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான். இருந்தாலும் அந்த கோபத்தை தணிக்கிற விதமாக குரு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறதுனால கொஞ்சம் கோபம் வந்து மட்டுப்படுத்தும். அந்தளவுக்கு வந்து கோவப்பட்டு அதுக்கப்புறம் தனியக்கூடிய அமைப்புகளை வந்து குரு கொடுப்பாரு. அதே மாதிரி 2ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால பணவரவு தனவரவுலாம் நல்லாயிருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைகள் நல்ல விதமாக செயல்படும். அதே மாதிரி உங்களோட 3ஆம் இடத்துக்கு சனியோட பார்வையும் இருக்குது, குருவோட பார்வையும் இருக்குது. இளைய சகோதரனால் கொஞ்சம் வந்து மனக்கசப்புகள் உண்டாகி அது குருவோட 7ஆம் பார்வையினால் அது நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி உங்கள் முயற்சிகள் 2 தடவை சரி வராமல் இருந்துட்டு 3ஆம் முறையாக முயற்சிகள் வந்து பலிதமாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால தாய் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. தாய்க்கு ஏதாவது உடல் உபாதைகள் வந்தால் உடனடியாக வந்து மருத்துவரை அணுகி அதை சரி செஞ்சுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி தாய் மாமன், தாய் வழி உறவுகள் அவங்கக்கிட்டெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு சனி வீட்டில் இருந்தாலும் குருவோட 9ஆம் பார்வையை வாங்கியிருக்கிறதுனால அந்தளவுக்கு வந்து ராகு வந்து தொந்தரவு பண்ண மாட்டார். குழந்தைகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் நல்லாவே இருக்கும். குழந்தைகள்னால உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அந்த குழந்தைகள் வந்து உங்களை புரிஞ்சிப்பாங்க. நீங்கள் வந்து குழந்தைகளை புரிஞ்சு ஒரு சுமூகமான செயல்படக்கூடிய ஒரு நல்ல தன்மைகளாக இந்த ஆண்டு வந்து அமையும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடம் தான் கடன் நோய் எதிரி ஸ்தானம்னு சொல்லுவோம். சனி வந்து அங்கே 6ஆம் இடத்துல குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அந்தளவு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். 7ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்குது. இயல்பாக இருக்கிறதுனால கணவன் மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம், கலத்திர ஸ்தானம். கணவன் மனைவிக்கிட்டே போன வருஷம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, சண்டையாக இருக்குது அப்படின்றதுனா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் அமையும் உங்களுக்கு. அதே மாதிரி நண்பர்கள் மூலிமா பிரச்சனையாக இருந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகளை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு சனியோட 3ஆம் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் சிறு தடை தாமதங்கள் வாய்ப்புகள் தடை தாமதத்துக்கும் சனி வந்து பண்ணுற அமைப்புகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தடை தாமதத்துக்கு அப்புறம் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 9ஆம் இடம் தான் தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லாவே இருக்கும். தந்தை சொத்து ஏதாவது உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு நல்ல தன்மைகளாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல கேந்திர பலத்தோட நீச்சமாக இருந்தாலும் கேந்திர பலத்தோடு இருக்கிறது அந்தளவுக்கு பெருசாக பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். அதை மட்டும் கொஞ்சம் தொழில் வந்து கொஞ்சம் டல்லாக தான் போகும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அந்தளவுக்கு, அதாவது சூரியன் அவருக்கு பிடிக்காத வீடுனா
அது சூரியன் வந்து ஒளி கிரகம், இது நிழல் கிரகம்னால அந்தளவுக்கு வந்து பெருசாக ஒன்றும் லாபஸ்தானம் வந்து செயல்படாது இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி 12ஆம் பாவம், 12ஆம் பாவத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்திருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா சனி 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த தன்மைகள்லாம் இருக்கும். இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். இது 30% தான் வந்து கோச்சார ரீதியாக, மீதி 70% வந்து உங்கள் ஜனன ஜாதக அடிப்படையில் தான் வந்து பேசும். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.